ஹலோ மக்களே, ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 2004 மாடலான லக்ஸஸ் 430 அப்படின்ற ஒரு காரை பற்றி. இதுக்கு நீங்கள் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ கார் ரெடி ஆகிடுச்சா, பெயிண்டோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு, ஷாப்போட டீட்டெயில்ஸ் கொடுங்க, பார்ட் 2 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்னும் யாரெல்லாம் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ நம்மளோட பேஜில் பார்ட் 1 வீடியோ இருக்குது, மறக்காம அதை பார்த்துருங்க. நம்ம காரோட பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, பெயிண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட தான் நாங்கள் அங்கே போயிட்டு இருந்தோம். போன இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சின்ன பஞ்சாயத்து நடந்து இருந்துச்சு. சரி நம்ம வண்டி கொடுத்த ஷாப்ல தான் பஞ்சாயத்துன்னு பார்த்தா பக்கத்து கடையில வண்டி எடுக்க வந்த நேரம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வண்டி கொடுத்த ஷாப்பு உள்ள போய் பார்த்தா ரேஞ்ச் ரோவர் காரை அசால்ட்டா ஏத்தி போட்டுட்டு பக்காவா பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பை வெளியில சண்டை நடந்துட்டு இருக்கு, நீங்க அசால்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது நார்மலான விஷயம் தான், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்னாப்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும் பாய், நம்மளோட கார் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு உன் கார் தானே, அதோ அது அங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காரோட பழைய பம்பரை காட்டுறாப்ல. பாய் பாதி தான் இருக்கு, மீதி எங்க அப்படின்னு கேட்டு அடா அது ஒன்றும் இல்லை தம்பி, மழை வர மாதிரி இருக்கனால கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி போட்டிருக்கேன், ஏறி உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயகன்ற மாதிரி ஒரு ஆள் அனுப்பியிருந்தாப்ல. அவர் கையில் ஒரு பூஸ்ட் இன்ஜின் என்ன பாய் அப்படின்னு கேட்டதுக்கு சீக்ரெட் ஆஃப் மைண்ட் எனர்ஜின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்தாரு. சரி மழை வரதுக்குள்ள வண்டியை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு வழியாக நம்மளோட வண்டியை நம்ம கண்ணில் காட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. வண்டியை பற்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்லாம் பக்காவாக ஃபினிஷ் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாப்ல. நான் செக் பண்ணி பார்த்த எல்லா பெயிண்ட் ஷாப்புமே 4 to 5 days வரை டைம் கேட்டிருந்தாங்க. இவங்க மட்டும் தான் 2 daysல கம்ப்ளீட் பண்ணி கையில் கொடுத்தாங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 ஹெட்லைட்டையும் பக்காவா கிளீன் பண்ணி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வீலுக்கு மேல வர வீல் ஃபிண்டர் வாங்கி கொடுத்திருந்தோம், அதுவும் பக்காவா ஃபிட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. நம்மளோட கார்ல சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் டென்ட்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே இருந்த இடமே தெரியாத மாதிரி பக்காவா எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் பாய் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, அதே மாதிரி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கும் அதே மாதிரி நல்லபடியா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் மக்களே, இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன், ஜஸ்ட் ஃப்ரீ இன்ஃபர்மேஷன். அண்ட் நாங்க செக் பண்ணி பார்த்த எல்லா ஷாப்புமே 3000க்கு மேல தான் கேட்டிருந்தாங்க. இவங்க மட்டும் தான் 1100க்கு இவ்வளவு வேலை பார்த்து கொடுத்து 3 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஷாப் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஷாப்போட எக்ஸாக்ட் டீடைல்ஸ் நான் என்னோட கமெண்ட்லயே பின் பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு சொல்றேன். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா நம்பர் 6ல இருக்கிற வெஸ்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த பில்டிங்ல இருந்து நீங்க லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா அல் தலால் அப்படின்ற இந்த ஷாப்புக்கு பக்கத்துல இருக்கிற ஷாப்ல தான் நம்மளோட காரை பெயிண்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம பேஜுக்கு ஒரு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற மக்களே, உங்கள் சாம் வ்ளாகர். பை பாய்.